வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் சிந்தாமணி தனியால் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றது இன்றைக்கி தெரிய வந்துருச்சு. அதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக மீனாவோட தம்பி முத்து சொன்னதை கேட்டுட்டு வேலையை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. அவர் ஆஃபீஸில் போயிட்டு ஓனர் தான் இருக்கான்னு நினச்சிட்டு, நீங்கள் அநியாயமாக வட்டிக்கு விட்றீங்க, இனிமேல் இது என்னால் செய்ய முடியாது, இது ஒரு பாவமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் பட்டதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அது ஓனர் இல்லை, ஓனரோட பொண்ணு அப்படின்றது அவருக்கு அப்போதான் தெரிய வருது. அவங்க இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பெருமையாக அவரை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, இப்படியும் ஒரு ஆள் இருக்காங்களே நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஸோ இனிமேல் அவங்க பழக்கமாகி லவ் பண்ணி அது ஒரு பெரிய ஸ்டோரியாக போகும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வழியாக அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஓனர்கிட்ட அவர் விஷயத்தெலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓனரும் சரி இனிமேல் அநியாயமாக வட்டிக்கு விட வேணாம் அப்படின்னு சொல்லி நார்மலான வட்டிக்கு நல்ல வட்டிக்கு விட்டு நல்லதை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு மாறிடுறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த ரேகா அப்படின்ற பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயமே இருக்குது. அந்த ரேகா யாருன்னா சிந்தாமணியோட பொண்ணு அப்படின்றத அந்த சீனில் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தாதுன்னு முத்துவோட அப்பா சீதாவையும் மீனாவையும் எப்படியா சேர்த்து வையா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துட்டு சொல்லிட்டுருக்காரு. அவரும் நீ சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மீனாண்ட போயிட்டு நீங்கள் ரெண்டும் ஒழுங்காக பேசுங்க, நீனும் சீதாவும் பேசலை அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா சீதாட்டையும் அருண்கிட்டையும் நான் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.